தொப்பி தாடி தொப்பி தாடி என்று ஆதீனம் சென்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். விசாரணைக்கு கூப்பிடுகிறார்கள். விசாரணைக்கு கூப்பிட்டால் வர முடியாது, உடல்நலக்குறைவு என்று படுத்துக்கிட்டார். படுத்த படுக்கையாக இருந்துதான் போலீஸ் ஸ்டேட்மெண்டே கொடுக்கிறார். அவரை பார்த்து எந்த நீதிபதியும் நீ கோழையா என்று கேட்பதே கிடையாது. சனாதன தர்ம நெறிப்படி வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே செஞ்சிருக்கவே முடியாதே என்ற வார்த்தைகளை ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் வெளிப்படையாக பேசி இருக்கிறார். ஆனால் இதை எதிர்த்து யாராவது எதிர் விமர்சனம் செய்தார்கள் என்றால் அது அவருக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவரே சொல்றார், அந்த வழக்கில் சாட்சியங்களாக வந்த 9 பேர் அந்த அன்றைக்கு ஆஜராகும் பொழுது வண்டியை ஓட்டிட்டு வந்தது யாருன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டா. அது அந்த உபன்யாசகரும் ஓட்டிட்டு வரலையா, அந்த பெண்மணியும் ஓட்டிட்டு வரலையா, பூதம் ஓட்டிட்டு வந்திருக்கும். ஏதாவது பூதம் பேய் பிசாசு வண்டி ஓட்டி கொண்டு வந்து அந்த கொலையை நிகழ்த்தி இருக்கும் போல அந்த 10வது 11வது 12வது அவதாரங்கள்லாம் நிகழ தொடங்கிருச்சு போல. உடனே நீதிபதி கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து அவரை விடுவித்து விட்டாராம். நாம தர்மத்தை காப்பாத்தினா தர்மம் நம்மளை காப்பாற்றும். ஏதாவது ஒரு இடத்தில் இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் இந்த மாதிரி கதகலாட்சேபம் பண்ணுகிறார்கள் இல்லையா, அந்த வேலையை நன்றாக செய்யலாம் இல்லையா? ஏன் நீதிபதியாக இருக்கிறார்? இன்னொன்னு சொல்கிறார், இந்தியாவினுடைய டெமோகிராஃபி மாறிடக்கூடாது. எப்படி மாறிடக்கூடாது? முஸ்லிம்ஸ் ஒரு பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க, இந்துஸ் ஒரு பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க. இந்த பாப்புலேஷன் அப்படியே இருக்கணும், இது மாறிடக்கூடாது. மாறினா அரசியலமைப்பு சட்டம் பொருத்தமில்லாத போயிடும். மனுஷனுக்கு தான் எழுதப்பட்டது அரசியலமைப்பு சட்டம், மதத்துக்கு எழுதப்பட்டது அல்லவே. 30 நாட்களில் 3 கோடி பேரை பதிவு செய்து கையெழுத்து வாங்கி இருக்கிறார்கள். 3 கோடி பேரோட வாக்காளர் அடையாள அட்டை நம்பரு, அவங்க பர்த் சர்டிபிகேட் நம்பரு, அவங்க கையெழுத்து பேரு எல்லாத்தையும் 30 நாளில் 3 கோடி பேரிடம் வாங்கி இருக்கிறார்கள். இந்த வேகத்துல நடத்தினா ஒரு வாரத்துல இந்தியா முழுக்க சென்சஸ் நடத்திடலாமே. ஜமாத்துக்கு சொந்தமான மைதானம், அதுல இவன் வந்து கொடியேத்துறேன்னு வர்றான். ஏன்பா பொது இடம் எவ்வளவு இருக்கு, ஏன்பா தனியார் இடத்துல கொடியேத்துறேன்னு கேட்டோன்னே மாப்பிள்ள சொம்பு கேட்ட கதையாக அவன் என்ன சொல்லிட்டான், பாயிங்க கொடியேத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே பேட்டன் தான் திருப்பரங்குன்றம் கொடிமரம். ஆசிசத்தின் பிடியில் ஊடகங்கள் என்ற தலைப்பில் தான் என்னை பயிற்சி கொடுப்பதற்காக பேசுவதற்காக அழைத்திருந்தார். 2 நாட்களுக்கு முன்புதான் அழைப்பு வந்தது. இல்லாவிட்டால் ஒரு பிரசன்டேஷன் கூட எடுத்துட்டு வந்திருக்க முடியும். ஆனாலும் கூட பல்வேறு விஷயங்கள் நாம் இன்றைக்கு முக்கியமாக விவாதிக்க வேண்டிய விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முதல் தீர்மானத்தை நானும் ஆதரித்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானம், இன்றைக்கு இஸ்லாமியர் ஒருவர் ஒரு பொது விவகாரத்தில் தன்னுடைய கருத்தை முன்வைத்து பேசுகிறார் என்றால், நீ இஸ்லாமியர், நீ இந்த கருத்தை எப்படி பேசலாம் என்று பல வகைகளில் அவருக்கு நெருக்கடியை தருகிறார்கள். அவர்களை பல்வேறு வகைகளில் கைது செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவதூறு வழக்குகளில் சிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையின் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு எதிராக உடன் இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். காரணம், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் யார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்துதான் நாம் இன்றைக்கு ஊடகங்களில் எப்படி பணியாற்றுகிறோம் என்பதையும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். முதலில் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்காவை அகற்ற வேண்டும் என்றும் அதை அயோத்தியாக மாற்றுவோம் என்றும் வெளிப்படையாக ஹெச் ராஜா என்கின்ற நபர் ஊடகங்களில் சவால் விடுத்து பேசுகிறார். அவை அப்படியே செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதே போன்ற ஒரு கருத்தை வேறு ஒரு நபர் பேசியிருந்தால் அப்படியே அது வெளியிடப்பட்டிருக்குமா என்கின்ற சந்தேகம் கூட இருக்கிறது. ஆனாலும் அந்த கருத்து வெளியிட வேண்டும், அப்போதுதான் நமக்கு அந்த உண்மை தெரியும். அந்த கருத்து வெளியிடப்பட்டதற்கு பிறகு மதுரையை மிகப்பெரிய கலவரக்காடாக மாற்றுவதற்கு தொடர்ந்து திட்டம் நடைபெறுகிறது. அப்போது மதுரையில் மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்கின்ற ஒன்றை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் முன்னின்று செய்தார் என்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. அதே போல மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து அதன் வழியாக அவர் நடத்திய வழக்குகளினுடைய விளைவாகத்தான் மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அந்த மாநாட்டில், மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் நடத்தப்பட்ட சங்பரிவார மாநாட்டில் மத துவேஷ கருத்துக்களை யாரும் பேசக்கூடாது என்கின்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது என்றால் அது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் போன்றவர்கள், ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த களத்தில் நின்று அந்த மத நல்லிணக்க பேரணியை மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டியதனுடைய விளைவாகத்தான் அந்த தீர்ப்பை நம்மால் பெற முடிந்தது. அந்த தீர்ப்பை பெற்றுத்தந்த வழக்கறிஞர்களில் ஒருவர் வாஞ்சிநாதன் அவர்கள். சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சங்கிகளுடைய திட்டத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறார்.
மதுரை ஆதீனம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, அது மதுரை ஆதீனம் எந்த காலகட்டத்தில் அதை பேசுகிறார் என்பதை நாம் கவனத்தில் எடுத்து பார்க்க வேண்டும். மதுரை ஆதீனம் பேசுவதற்கு முந்தைய நாள் இரவு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ மிகப்பெரிய வைரல். என்ன நடந்தது என்றால், இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான தோழர்கள் மதுரையிலிருந்து தான் வந்திருக்கிறீர்கள். ஆனாலும் பல மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அதை நாம் தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நடக்கும் பொழுது திருவிழாவுக்கு எந்த அளவுக்கு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உழைக்கிறார்களோ அதைவிட அந்த திருவிழாவை சிறப்பானதாகவும் எந்த விதமான குற்றச்செயல்களும் நடந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் முனைப்புடன் செயல்படுவதில் இஸ்லாமிய சகோதரர்களை அங்கு யாரும் கேள்வியே எழுப்ப முடியாத அளவிற்கு வேலை பார்த்து வருவார்கள். அப்படி அந்த பட்டர் மேலிருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்து மாலையை எடுத்து கீழே பானக்கம் கொடுத்து கொண்டிருந்த, ரோஸ்மில் கொடுத்து கொண்டிருந்த இஸ்லாமிய சகோதரர் ஒருவருக்கு கழுத்தில் மாலையை அணிவிக்கிறார். இதை சமூக வலைதளம் கொண்டாடுகிறது. இதுதான் மத நல்லிணக்கம். இந்த நல்லிணக்கம் தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று பேசுகிறோம். அதற்கு அடுத்த நாள் காலை தொப்பி தாடி தொப்பி தாடி என்று ஆதீனம் சென்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் என்றால், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அஜெண்டா வெறுமன யாரோ ஒரு முஸ்லிமை குறிவைத்தது அல்ல. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேருக்கும் எதிரான உணர்வை கிளப்ப வேண்டும் என்கின்ற ஒரு வேலை திட்டம், RSS அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு கூப்பிடுகிறார்கள். விசாரணைக்கு கூப்பிட்டால் வர முடியாது, உடல்நலக்குறைவு என்று படுத்துக்கிட்டார். படுத்த படுக்கையாக இருந்துதான் போலீஸ் ஸ்டேட்மெண்டே கொடுக்கிறார். அவரை பார்த்து எந்த நீதிபதியும் நீ கோழையா என்று கேட்பதே கிடையாது. ஏன் வாஞ்சிநாதனை பார்த்து மட்டும் அந்த கோழையா என்கின்ற கேள்வி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது என்றால், வாஞ்சிநாதனை போன்றவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள், யாருக்காக உழைக்கிறார்கள் என்பதிலிருந்துதான் வருகிறதா என்கின்ற சந்தேகங்கள் சமூகத்தில் எழத்தான் செய்யும். அந்த கேள்விகளுக்கு நீதிமன்றம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னும் பவன் கல்யாண் போன்ற கோமாளி நடிகர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்து இஸ்லாமிய வெறுப்பு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு எதிராக மதுரையில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். இதோ எனக்கு முன்னால் பேசிய மைனர் அவர்களுக்கு ஒரு புத்தகம் பரிசீலிக்கப்பட்டது. வக்ஃபு சட்டம், திருப்பரங்குன்றம், பாசிச நெருக்கடிகள். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூலுக்கு செல்வதற்கு முன்னால் என்கின்ற பகுதியில் கடைசி பத்தி, வக்ஃபு திருத்த சட்டமும் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையும் வெவ்வேறானவை அல்ல. சங்பரிவார அமைப்பின் கூட்டு மூளையில் உதித்த செயல் திட்டங்கள் தான் அவை. திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி சங்பரிவார் போட்ட சதி திட்டத்தை மதுரையில் உள்ள முற்போக்கு சக்திகள் ஓரளவு முறியடித்துள்ளோம். இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டி உள்ளது. இந்த புத்தகத்தை எழுதியவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். அவருக்கு இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்கின்ற இந்த கோர்ட் ப்ரொசீடிங்கை இனிஷியேட் பண்றது யாரு அப்படின்னா, மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி GR சாமிநாதன் அவர்கள். 4 நாட்களுக்கு முன்னால் ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அமைப்பு, நேஷனல் வெதிக் விஸ்தா அப்படின்ற ஒரு கான்பரன்ஸ், தேசிய வேத சங்கமம் என்கின்ற பெயரில் ஆங்கிலத்தில் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்தில் திரு GR சாமிநாதன் அவர்கள் 9 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். அந்த 9 நிமிடங்கள் பேசிய பேச்சு எந்த ஊடகத்தில் இருக்கும் என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த மலர் ஊடகத்தினுடைய யூடியூபில் அந்த வீடியோ இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம். டெலிட்டும் பண்ண முடியாது. வீடியோவை டவுன்லோட் பண்ணி பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அதில் அவர் ஒரு கருத்தை பேசுகிறார். என்ன கருத்தை பேசுகிறார்? பில்கிஸ் பானு வழக்கில் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் இல்லையா? திடீரென்று ஒரு நாள் நன்னடத்தை காரணமாக என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த 11 பேர் விடுதலை செய்யப்பட்ட போது அங்கே இருந்த சங் பரிவார கும்பலை சேர்ந்தவர்களும் RSS சேர்ந்தவர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் நல்லவர்கள். ஏன் நல்லவர்கள்? அவர்கள் பார்ப்பனர்கள், அவர்கள் நல்லவர்கள் என்று பேசினார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. நான் ரெண்டாவது சொல்ல போற பாயிண்ட்டை நீங்க அதோட நீங்க ரிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கேட்பவர்கள் காதில் இருக்கக்கூடிய விஷய ஞானத்தை பொறுத்தது. என்னுடைய தனிப்பட்ட இடையீடாக நான் எதையும் சொல்ல விரும்பல. அவர் சொன்ன கருத்தை அப்படியே நான் சொல்லுகிறேன். GR சாமிநாதன் 4 நாட்களுக்கு முன்னால் நடந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கின்ற அமைப்பினுடைய நேஷனல் வெதிக் கான்பரன்ஸில் பேசிய சொல் அப்படியே எழுதியிருக்கிறேன். சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே செஞ்சிருக்கவே முடியாதே. சனாதன தர்ம நெறிப்படி வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே செஞ்சிருக்கவே முடியாதே என்ற வார்த்தைகளை GR சாமிநாதன் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஆனால் இதை எதிர்த்து யாராவது எதிர் விமர்சனம் செய்தார்கள் என்றால் அது அவருக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவரே சொல்றாரு,
ஒரு கேஸ்ல கன்விக்ஷன் ஆயிடுத்து 18 மாதம் தண்டனை கொடுத்துட்டா அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது, இவருக்கு போய் எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. இது யாரும் பிமிக்கிரி பண்ணல, அவரே பேசி இருக்கிறார். இதுக்கு தினமலர் ஊடகம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? அசர வைத்த வேத சக்தி, ஹைகோர்ட் நீதிபதி சாமிநாதன் பிரமிப்பு. இப்ப இந்த நான் போட்ட ஆடியோல வேத சக்தியை பற்றி அவர் எதுவும் பேசல, ஆனா முழு வீடியோல பேசி இருக்கிறார். என்ன பேசி இருக்கிறார் என்றால், ஒரு பெண்மணி கார் ஓட்டிட்டு போறாங்க. காரை ஓட்டி கொண்டு செல்லும் பொழுது ஒரு விபத்து நடந்து விடுகிறது. ஒருவர் இடிக்கப்படுகிறார். அந்த இடித்தவர் ஸ்பாட் டெட், அந்த இடத்திலேயே உயிரிழந்து விடுகிறார். காவல்துறை அவரை கைது செய்ய வருகிறது. அப்போ இந்த வேத ஆகமங்களை உபன்யாசம் செய்வதே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் தாமாக முன்வந்து, ஐயா நான் தான் காரை ஓட்டினேன், நானே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவரே வாண்டடா கோர்ட்டுக்கு போகிறார். நீதிபதி நீதிப்படி தீர்ப்பு கொடுத்து 18 மாதங்கள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கிறார். எவ்வளவு மாதங்கள்? 18 மாதங்கள். இதற்கு ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு விளக்கம் சொல்லுகிறார். என்னவென்றால், சாதாரணமாக யாராவது ஒருவர் இடித்திருந்தால் அவர்களுக்கு 8 மாதங்கள் 10 மாதங்கள் தான் கொடுப்பார்கள். ஆனால் இவருக்கு 18 மாதங்கள் கொடுத்ததற்கு என்ன காரணம் என்று தெரியுமா என்று அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் குடுமி வச்சிருந்தாரு, பஞ்சகச்சம் கட்டியிருந்தாரு, அதனால் அவருக்கு வழங்க வேண்டிய தண்டனையை விட கூடுதலாக வழங்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறார். இது நீதிபதியினுடைய கருத்துக்கு உள்நோக்கம் கற்பிப்பதா இல்லையா? சாமிநாதன் சாதிப்படி தீர்ப்பு கொடுக்கிறார் என்று சொல்லுவது அவருக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்று அவர் கருதுவாரே, ஆனால் நீதிபதி சாமிநாதன் குடிமை வைத்த ஒருவருக்கு 8 மாத தண்டனைக்கு பதிலாக 18 மாதங்கள் ஒரு நீதிபதி கொடுத்தார் என்று சொல்லுவது அந்த நீதிபதிக்கு களங்கம் விளைவிப்பது, கோர்ட்டுக்கு பங்கம் விளைவிப்பதா இல்லையா? இதற்கு யார் கண்டம்டா கோர்ட் எடுக்க போவது? சாமிநாதன் பேசுகிறார். அத்தோடு முடியல. அந்த வழக்கை அந்த நபர் சாமிநாதனிடம் சொல்லுகிறார். சாமிநாதனிடம் சொல்லும் போது அப்பதான் இவர் ஷாக் ஆகுறாரு. சனாதன தர்மப்படி வாழக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி தப்பு செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இதை நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல, நானே வழக்காடி இருப்பனே என்று சொல்லிவிட்டு அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அப்பீல் போறாங்களாம். அந்த அப்பீலுக்கு போகும் பொழுது நான் சொல்லல, சாமிநாதனே சொல்றாரு. அப்பீல்ல யார் விசாரிக்கிறான்னா சாமிநாதன் அவர்களுடைய கிளாஸ்மேட் விசாரிக்கிறாராம். இது பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, அந்த வழக்கில் சாட்சியங்களாக வந்த 9 பேர் அந்த அன்றைக்கு ஆஜராகும் பொழுது வண்டியை ஓட்டிட்டு வந்தது யாருன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டா. அது அந்த உபன்யாசகரும் ஓட்டிட்டு வரலையா, அந்த பெண்மணியும் ஓட்டிட்டு வரலையா, பூதம் ஓட்டிட்டு வந்திருக்கும். ஏதாவது பூதம் பேய் பிசாசு வண்டி ஓட்டி கொண்டு வந்து அந்த கொலையை நிகழ்த்தி இருக்கும் போல அந்த 10வது 11வது 12வது அவதாரங்கள்லாம் நிகழ தொடங்கிருச்சு போல. யார் ஓட்டிட்டு வந்திருப்பா? அந்த அவர் ஏன் ஆஜராகிறாருன்னா, அந்த பொண்ணு வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டியவங்களாம், அவங்களுக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர் போய் வாண்டடா வழக்கு வாங்கிட்டாரா. அந்த 9 பேரும் யாருன்னு தெரியலன்ட்டாங்களாம். உடனே நீதிபதி கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து அவரை விடுவித்து விட்டாராம். அதுக்கு அவர் கடைசியா மாரல் ஆஃப் தி ஸ்டோரி சாமிநாதனே சொல்றாரு. என்ன சொல்றார்? நாம தர்மத்தை காப்பாத்தினா தர்மம் நம்மளை காப்பாற்றும். அப்ப அரசியலமைப்பு சட்டம் உங்களை காப்பாத்தாதா? அரசியலமைப்பு சட்டம் என்ன காப்பாத்தாதா? அந்த அரசியலமைப்பு சட்டப்படி ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்தியன் பீனல் கோடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாரத பிஎன்எஸ் ஏதோ ஒன்றின்படி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த சட்டங்கள்லாம் செல்லாதா? இது என்ன மாதிரியான வியாக்கியானம்? இதற்கு நீதிபதியாக ஏன் இருக்க வேண்டும்? ஏதாவது ஒரு இடத்தில் இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் இந்த மாதிரி கதகலாட்சேபம் பண்ணுகிறார்கள் இல்லையா, அந்த வேலையை நன்றாக செய்யலாம் இல்லையா? ஏன் நீதிபதியாக இருக்கிறார்? இன்னொன்னு சொல்கிறார், இந்தியாவினுடைய டெமோகிராஃபி மாறிடக்கூடாது. எப்படி மாறிடக்கூடாது? முஸ்லிம்ஸ் ஒரு பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க, இந்துஸ் ஒரு பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க. இந்த பாப்புலேஷன் அப்படியே இருக்கணும், இது மாறிடக்கூடாது. மாறினா அரசியலமைப்பு சட்டம் பொருத்தமில்லாத போயிடும். மனுஷனுக்கு தான் எழுதப்பட்டது அரசியலமைப்பு சட்டம், மதத்துக்கு எழுதப்பட்டது அல்லவே. மனுஷனுக்கு தான் எழுதப்பட்டது. அது எப்படி பொருத்தம் இல்லாமல் போகும்? அப்போ ஒரு கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டம் டெமோகிராஃபி மாறினா பொருத்தம் இல்லாம போயிருன்றாரு. இன்னொரு கூட்டத்தில் வந்து வேதத்தை நாம் காப்பாற்றினால் வேதம் நம்மை காத்துவிடும். பிரமித்து போன சாமிநாதன், தினமலர் செய்தி. இவர்தான் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தன் மீது களங்கம் கற்பித்ததாக
இப்போது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். தெரியல, ஒருவேளை பெரியார் இருந்திருந்தால் நீதிமன்றங்களில் பெரியார் முன்று என்ன பேசினாரோ அதை திரும்ப போய் பேசியிருக்கலாம். இன்றைக்கு அப்படி பேசுவதற்கான துணிச்சலை நம்மால் பெற முடியவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட பாசிசவாதிகளின் பிடியில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பீகாரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கக்கூடிய முகாம் நடைபெறுகிறது. நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், 6 மாசத்துக்கு ஒருக்க வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறதுக்கு முகாம் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நடத்துகிறது, கட்சிகள் நடத்துகின்றார்கள், ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி நடத்துறாங்க. நீங்க 6 மாசத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு இடத்துல போய் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை காட்டி வெரிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க இருக்கீங்களா இல்லையா, நீங்க அங்க இருக்கணுமா கூடாதான்றது எல்லாத்தையும் அந்த இடத்துல முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பீகாரில் நடத்துகிறார்கள். ஏன் நடத்துகிறார்கள் என்றால் 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த மாநிலத்தில் இது மாதிரியான இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தவே இல்லையா. எத்தனை தேர்தலுக்கு பிறகு, 4 சட்டமன்ற தேர்தல், 4 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, 8 பொது தேர்தல் நடத்தியதற்கு பிறகு, 8க்கு மேற்பட்ட இடைத்தேர்தல்கள் நடத்தியதற்கு பிறகு, பல்வேறு உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தியதற்கு பிறகு இப்ப என்ன பண்றான், வாக்காளர் பட்டியலை ரிவைஸ் பண்றான். இந்த வாக்காளர் பட்டியல் ரிவிஷன் அப்படின்றதுல ஆதார் கார்டு இல்ல, ரேஷன் கார்டு இல்ல, இது எதுவுமே செல்லாது, பெர்த் சர்டிபிகேட் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கிறான். இது வேற ஏதோ மாதிரி இருக்கே, இதே மாதிரி பெர்த் சர்டிபிகேட்டை வேற ஒண்ணுக்குள்ள கேட்டான். அதுக்கு பேரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது, அதுக்கு பேரு நேஷனல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ், என்ஆர்சி. என்ஆர்சிக்கு என்னென்னவெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் எஸ்ஐஆர் என்று பெயரை மாற்றிக்கொண்டு எல்லாரும் கொண்டு வாங்க என்று தேர்தல் ஆணையம் கேட்கிறது. இதுவரை 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி 50 லட்சம் பேரை நீக்கினாங்க? 50 லட்சம் பெயர்களை வாசித்து சரிபார்ப்பதற்கே எத்தனை வாரங்கள் கணக்கெடுக்கும்? எவ்வளவு நாட்கள் கணக்கெடுத்தார்கள் தெரியுமா? 30 நாட்களில் 3 கோடி பேரை பதிவு செய்து கையெழுத்து வாங்கி இருக்கிறார்கள். 3 கோடி பேரோட வாக்காளர் அடையாள அட்டை நம்பரு, அவங்க பெர்த் சர்டிபிகேட் நம்பரு, அவங்க கையெழுத்து பேரு எல்லாத்தையும் 30 நாளில் 3 கோடி பேரிடம் வாங்கி இருக்கிறார்கள். இந்த வேகத்துல நடத்தினா ஒரு வாரத்துல இந்தியா முழுக்க சென்சஸ் நடத்திடலாமே. எனக்கு தெரிந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் 2011 சென்சஸ்ல என்யூமரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை மாதங்கள் நடந்தது, வருஷ கணக்கா நடத்தினான் அந்த சென்சஸை. இப்போ வரைக்கும் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியலன்றான். ஏன் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல? டேட்டா சரியா தப்பான்னு சரிபார்க்க முடியலன்றான். இந்தியா முழுக்க மிக பொறுமையாக கால அவகாசம் எடுத்துக்கொண்டு கைப்பட ஒவ்வொரு அதிகாரியும் எழுதி கொடுத்த டேட்டாவை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியல. 30 நாள்ல 3 கோடி வாக்காளர்களை வெறும் 80,000 பேரை வச்சுக்கிட்டு எனிமரேட் பண்ணிட்டேன். 80,000 பேர் எப்படி பயிற்சி கொடுத்திருக்கணும்? அப்ப இதெல்லாம் அப்ப ஒரு நாளைக்கு அந்த 80,000 பேர்ல ஒவ்வொருத்தனும் பல ஆயிரக்கணக்கான பேரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இல்லையா? இது அண்ணாமலை எஃப்ஐஆர் போட்ட கணக்காச்சு. அப்ப நமக்கு இங்க ஒரு அண்ணாமலை, அங்க 80,000 அண்ணாமலைகள் வேலை பார்க்கிறார்கள். அதுல அஜித் அஞ்சும் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறார், பீகாரிலேயே இருக்கிறார். 75 லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருக்கிறார். யோகேந்திர யாதவ் என்கின்ற நபரோடு சேர்ந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அந்த வீடியோல அவர் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, அதிகாரிகள் வரிசையா டேபிள் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்கள்லாம் யாரும் கிடையாது, பண்டல் பண்டலா ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வாக்காளர் அடையாள அட்டை பெயர் சரி ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா, பட்டியலை வச்சிருக்கிறாங்க. இவங்களே கட 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 கடன்னு எழுதி நிறைச்சு தள்ளுறாங்க. அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வாக்காளர் சரிபார்ப்பதற்கா அல்லது முஸ்லிம் பெயர்களை நீக்குவதற்கா என்கின்ற கேள்வியை அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அந்த கேள்வியை எந்த ஊடகமும் நமக்கு காட்சியாக கொண்டு வந்து சேர்க்கவில்லை. எதை கொண்டு வந்து சேர்த்தாங்க? ஆதார் கார்டை எடுத்துக்கங்க, அதை நியூஸ்ல விவாதிச்சாங்க. ரேஷன் கார்டை எடுத்துக்கங்க, நியூஸ்ல சொன்னாங்க. முஸ்லிம் பெயர்கள் நீக்குகிறார்கள் என்று வைத்த குற்றச்சாட்டை எந்த ஊடகமும் விவாதிக்கவில்லை. ஏன் விவாதிக்கவில்லை? வக்ஃபு ஒழிப்பு மசோதா, பகல்காம் தாக்குதல். இந்த பகல்காம் தாக்குதல்ல ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. சோஃபியா குரேஷி என்கின்ற லெப்டினன்ட் கர்னல் தான் பேட்டி கொடுக்க வந்தார். ஏன் சோஃபியா குரேஷியை பேட்டி கொடுக்க தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு பின்னால் அரசியல் இல்லை என்று சொன்னால் நாம் வாழுகின்றது நாடே அல்ல என்பதாகத்தான் பொருள்படும். அரசியல் நிச்சயம் இருக்கிறது. சோஃபியா குரேஷியை பேட்டி கொடுக்க வைத்ததற்கு பின்னால், சோஃபியா குரேஷி பேட்டி கொடுத்ததற்கு பின்னால் என்ன நடந்தது என்றால், அசோகா யூனிவர்சிட்டி, டெல்லியில் இருக்கக்கூடிய அசோகா யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியர் அலிகான் மஹமுதாபாத் என்கின்ற பேராசிரியர் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறார். என்ன போடுகிறார் என்றால்,
சோஃபியா குரேஷி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல சோஃபியா குரேஷியை ஆதரிக்கக்கூடிய பெருமக்கள் இந்தியா முழுவதும் பசுவதை என்கின்ற பெயராலும் மக்கள் பாதுகாப்பு என்கின்ற பசு பாதுகாப்பு என்கின்ற பெயராலும் அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே, மாட்டுக்கறி சாப்பிட்டான் என்கின்ற பெயரில் அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே, காதலித்தான் என்பதற்காக அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே, நிலத்தை வைத்திருக்கிறான் என்பதற்காக அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே, வீடு வைத்திருக்கிறான் என்பதற்காக புல்டோசரை கொண்டு இடிக்கிறார்களே, அவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஒரு போஸ்ட் போட்டார். இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? அவருடைய எதிர்பார்ப்பை அவர் பதிவு செய்கிறார். இந்தியா முழுக்க 10க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் அவர் மீது புகார். எதற்கு? மத வெறுப்பை தூண்டிவிட்டார். அப்படியே கட் பண்ணுங்க. மத்திய பிரதேசத்தின் பாஜக தலைவரும் பாஜகவினுடைய அமைச்சருமாகிய விஜய் ஷா என்கின்ற நபர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சோஃபியா குரேஷிக்கள் வேறு யாரும் அல்ல, சுட்டுவிட்டு போன தீவிரவாதிகளின் தங்கைகள் என்று பேசினார். அவர் மீது இதே மாதிரி என்ஐஏவின் கீழே வழக்கு பதிவு செய்து தூக்கி உள்ளே வைத்தார்களா? அப்போ ஒரு இஸ்லாமியர் கருத்தே சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு வன்முறையை நம் மீது மறைமுகமாக திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். புல்டோசர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. புல்டோசரை கொண்டு வீடுகளை இடிக்கிறார்கள் என்கின்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. அப்போ அவர் தலைமை நீதிபதி இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் தலைமை நீதிபதி கிடையாது. அவருடைய அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. நீதிபதி என்கின்ற காரணத்தால் அரசியலுக்கு தவிர்த்த வார்த்தைகளை மட்டும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இது எதை செய்கிறது என்றால், எரோடு பப்ளிக் கான்பிடன்ஸ் இன் த ஜஸ்டிஸ் சிஸ்டம், நீதித்துறையின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டும் என்பதற்காக இது செய்யப்படுகிறது. இது பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, a house is not just a property but embodies the collective hopes of family or individuals for stability, security and a future. எதிர்காலத்திற்காக, பாதுகாப்பிற்காக, நம்முடைய நிலைத்து நிற்கும் தன்மைக்காக வீடு என்பது வெறுமன சொத்து மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கை. அந்த வீடுகளை இடிப்பதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் நம்பிக்கை இழந்தவர்களாக மாற வேண்டும். எப்படி நம்பிக்கை இழந்தவர்களாக மாற வேண்டும்? நாம் வீடு ஒன்றில் குடியிருந்தால் இடித்து விடுவார்கள் என்கின்ற அளவுக்கு அச்ச உணர்வுக்கு ஆட்பட வேண்டும் என்பதற்காக இந்த வேலை நீதிமன்றத்தால் கண்டிக்கப்படும் என்று தெரிந்தும் அதை தொடர்ந்து செய்தார்கள். நீதிமன்றம் கண்டித்து அதை தடை செய்து விட்டதற்கு பிறகும் கூட மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் இந்து மகா சபையை சேர்ந்தவர்களும் இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் இன்னும் பல்வேறு இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும், அதுல பக்தன்ஜின்னு ஒரு நபர் பேசுகிறார். எப்படி வடக்கில் யோகி புல்டோசரை வைத்து நீதி வழங்கினாரோ அப்படி இங்கும் வழங்க வேண்டும் என்று பேசுகிறார் என்றால், அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறான். எதுல? இந்த நீதிமன்றத்தால இவங்களை ஒண்ணு செய்ய முடியாது என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதனால் தானே அப்படி பேசுறான். அடுத்ததாக, இது இப்படித்தான் நடக்கிறதா, இது வேறு வகைகளில் என்னென்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று எடுத்து பார்த்தால், ஷம்சுல் இஸ்லாம் என்கின்ற பேராசிரியர் ஒருவர் சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய காரவன் இதழில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் ஒரு முக்கியமான பகுதி வெளியாகி இருக்கிறது. பரம் வைபவ்கே பாத்பர் அப்படின்ற ஒரு புத்தகம் RSS பதிப்பகமாகிய சுருச்சி பிரகாசன் என்கின்ற பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு உடனே திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் செய்தி, டியூரிங் பார்ட்டிஷன், பிரிவினை காலத்தின் பொழுது, the ஸ்வயம் சேவக்ஸ் pretended to be Muslims, ஸ்வயம் சேவகர்கள் RSS சங்பரிவார கும்பலை சேர்ந்தவர்கள் முஸ்லிம்களை போல வேடமிட்டுக் கொண்டார்கள். in order to infiltrate முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக்குள்ளேயே ஊடுருவி அண்ட் கெயின் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன், உள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை பெற்றுக்கொண்டு மக்கள் மத்தியில் கலவரத்தை தூண்டுவதற்காக வேலை பார்த்தார்கள் என்பது ஷம்சுல் இஸ்லாம் அந்த புத்தகத்திலிருந்து எடுத்து காட்டுகின்ற மேற்கோள். இப்படி இன்றும் இந்த வேலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வெறுப்புணர்வை பேசுகிறவர்கள் உண்மையில் அதிகமான நபர்கள் தான் இருக்கிறார்களா? ஊடகத்தின் மூலமாக இவ்வளவு வெறுப்பு செய்திகள் பரப்பப்படுகிறது. மக்கள் மத்தியில் வெறுப்பை கக்குபவர்கள் அதிகமாகத்தான் இருக்கிறார்களா என்று எடுத்து பார்த்தால் 4 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று, தீவிரமான வெறுப்பு உணர்வு கொண்டவர்கள். இன்னொன்று, அதற்கு இணையாக அந்த வெறுப்புக்கு எதிராக நல்லிணக்கத்தை பேணுவதற்கு ஒன்றுபட்டு நிற்பவர்கள். இது போக இன்னும் 2 வகையராக்கள் இருக்கிறார்கள். ஒரு குரூப், நாம பேசணும்னா எங்க பிரச்சனை வருமோன்னு பயந்து பேசாமல் இருப்பவர்கள். இன்னொரு கூட்டம், யாம் ஏன் பேசிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை என்று அமைதியாக போகிறவர்கள். இப்போ அவனுடைய டார்கெட் அப்படின்றது இந்த 4 வகையராக்களுக்கும் ஒவ்வொன்றாக செட் பண்ணியிருக்கிறான்.
வெறுப்பை பரப்புபவர்களை அவன் உற்பத்தி செய்ய நினைக்கிறான். எங்கிருந்து உற்பத்தி செய்ய நினைக்கிறான்? இந்த அச்சத்தால் அமைதியாக போகிறவனுக்கும், பிரச்சனை வேண்டாம் என்ற அமைதியாக இருப்பவனுக்கும், வெறுப்புக்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்பவனுக்கும் இடையில இந்த வெறுப்புணர்வு கொண்டவர்களை அதிகப்படுத்த வேண்டும். ஆனா வெறுப்புணர்வு கொண்டவர்களை அதிகப்படுத்துவது அவ்வளவு சாதாரணம் அல்ல. அதனால அவனுடைய டார்கெட் என்னன்னா அமைதியாக்குவது, பேசாமல் இருக்க செய்வது, பேசினால் எங்கே நம்முடைய வாழ்க்கை தொலைந்து விடுமோ என்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது. அந்த அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் வட இந்தியாவில் பெரிய அளவுக்கு பாஜக இன்றைக்கு வளர்ந்த கட்சியை போல காட்சியளிக்கிறது. இந்த பூதாகரப்படுத்தப்பட்ட பிம்பம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் வெறுப்புக்கு எதிராக ஒன்று திரளுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த வெறுப்புக்கு எதிராக ஒன்று திரளுகின்ற கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவனுடைய அஜெண்டா. அந்த அமைதிப்படுத்தலுக்குத்தான் திருப்பரங்குன்றத்தின் தொடக்கத்தில் நடைபெற்ற சம்பவம். நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் சாப்பிடுகிறார். அவர் என்னன்னாலும் சாப்பிடலாம், அது அவர் வாய், அவருடைய உரிமை, அவருடைய உணவு, அவர் என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அவர் அந்த படிக்கட்டுகளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அது ஒரு புகைப்படமாக வெளியே வருகிறது. வெளியே வந்ததற்கு பிறகு சமூக வலைதளங்களில் அவர் பிரியாணி சாப்பிட்டாரு, அடுத்து நம்ம எச்சு அவர் பீஃப் பிரியாணி சாப்பிட்டாரு, ஏன் உனக்கு ஒரு வாய் கொடுத்தாரா தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தானங்க தெரியும் என்ன சாப்பிட்டாருன்னு. இவன் சொல்றான்னா அப்ப இவர் ஒரு வாய் கொடுத்துருக்கிறாரு, நீ சாப்பிட்டுருக்கன்னு தானே அர்த்தம். ஏன்னா போட்டோல தெரியலங்க, போட்டோல அவர் ஏதோ சாப்பிட்றாரு. அது புளியோதரையா கூட இருக்கலாம், புளிச்சாதமா இருக்கலாம், அல்லது ஒரு புளிக்குழம்பு சோறா இருக்கலாம்ல, வீட்டுல இருந்து கட்டி கொண்டு வந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது பீஃப் பிரியாணியா கூட இருக்கலாம். அது உனக்கு தேவையில்லை, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவர் சாப்பிட்ட உடனே என்ன செய்யறான் அப்படின்னா பீஃப் பிரியாணி சாப்பிட்டாங்க. இப்போ அங்கதான் ஒரு அஞ்ச தகுந்த ஒரு செயலை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா பொது சமூகம் எதுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அங்க போய் ஏன் பாய் நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்க, நான் பிரியாணியை சாப்பிடல, இருக்கட்டும் பாய் அங்க போய் ஏன் பாய் சாப்பிட்டீங்க, சரி சாப்பிட்டதை விடுங்க, இதை போட்டோவா பாய் எடுத்து போடுவீங்க, இப்படின்ற கேள்விய ரொம்ப சாதாரணமா ரொம்ப அழகா கேட்டு போயிடுறாங்க. இப்ப இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீ சாப்பிடலாம், ஆனா மத்தவனுக்கு தெரியாம சாப்பிடணும். நீ சாப்பிடு, ஆனா போட்டோ போட்டுறாத. கடைசியில நீ ஏன் பாய் அங்க போய் சாப்பிடுற, வீட்டுல உட்காந்து சாப்பிட வேண்டியதானே. அடுத்து வீட்டுக்குள்ள கலவரம் பண்ணுவான். அப்ப என்ன சொல்லுவ, ஏன் பாய் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுற, மசூதி பக்கம் போய் சாப்பிட வேண்டியதானே, அதான் நோன்பு காலம் இருக்குல்ல அப்ப மட்டும் சாப்பிட்டுக்கிட்டா போதாதா அப்படின்னு கேட்பான். அடுத்து என்ன சொல்லுவான், மசூதிக்குள்ள வருவான் ஒரு சங்கி. அப்ப என்ன சொல்லுவான், ஏன்பா இவ்வளவு பேர் சொல்றாங்க நீ விட்டுற வேண்டியதானே, இந்த பீஃபை சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியுமான்னு கேட்பான். அப்புறம் பீஃபும் தடை பண்ணிடுவான். அப்புறம் அதான் பீஃபே விட்டாச்சு, பிறகு எதுக்கு போய் தொப்பியை போட்டுக்கிட்டு தொழுகை நடத்திக்கிட்டு, ஏன் பாய் நீ வா பாய் நம்ம வாட்டுக்கு வேலையை பார்ப்போம் பாய் அப்படி கூப்பிட வைப்பான். இப்படி சாமானியர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அச்ச உணர்வை கிளறி விடுவதுதான் அவனுடைய நோக்கம். இந்த அச்ச உணர்வை கிளறி விட்டதற்கு பிறகு அவனுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொள்வதற்கு தேவையான சூழலை அவன் உருவாக்கி கொள்ளுவான். இதுதான் அவனுடைய நோக்கம். இதை எதன் மூலமாக செய்கிறான் என்றால் ஊடகங்களின் மூலமாக செய்கிறான். இந்த ஊடகங்களின் மூலமாக அவன் தொடர்ந்து வைக்கக்கூடிய குறிகளை பாருங்கள். அமித்ஷாவா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் வேலை வாய்ப்பை பத்தி கேட்கும் பொழுது என்ன சொல்றான், எல்லா வேலையும் யார் யாரோ எடுத்துட்டு போயிடுறாங்க. யாரு? அது வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. எந்த வெளிநாட்டுல இருந்து? பங்களாதேஷ்ல இருந்து வந்துடுறாங்க. பங்களாதேஷ்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு பகுதியை போன்ற ஒரு நாடு. அங்கிருந்து எப்படிங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா வேலை, அங்க இருக்கிற பூரா பேர் இங்க வந்தாலும் கூட அவ்வளவு வேலையை எடுத்துட்டு போக முடியாது. அப்ப ஏன் இதை பரப்புறான்? அப்ப நம்மளுக்குள்ளே ஒரு வேலை வரத்தான் செய்வாங்க போல, அப்படிலாம் வராமலாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்படி இப்படி வேஷம் போட்டு திரிவாங்க போல, அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை கிளறி விடுவது அவனுடைய நோக்கம். வளங்களை பகிர்ந்து கொடுப்பதை பற்றி பேசினால் உங்களுடைய தாலியை பிடுங்கிக் கொள்வார்கள், எருமை மாட்டை பிடுங்கிக் கொள்வார்கள் என்று கட்டுக்கதை அவிழ்த்து விடுவது. கடைசியா எங்க வந்துட்டான்னா, ரிசர்வேஷனை என்னடா செய்ய போறீங்கன்னு கேட்டா அதுவும் முஸ்லிம்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏது இந்த 3%? மீதி இருக்கிற 97 இங்கேதான், அங்க கிடையாது, பல மாநிலங்கள்ல கிடையாது. கொடுக்க முயற்சி நடக்கும் போதே இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ இதை தொடர்ந்து பேசுவதற்கான காரணம் என்ன? இப்ப இதை நேரடியா பேசுறான். வடக்கில் இருக்கக்கூடிய சமூகங்களில் இதை நேரடியாக அவனால் பேசிவிட முடிகிறது. தமிழ்நாட்டில் நேரடியாக பேச முடியாத காரணத்தால் பல்வேறு ஏஜென்ட்டுகளை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறான். அந்த ஏஜென்ட்டுகள் என்னென்ன சொல்லுவார்கள்? நம்மை சாத்தானின் பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். உனக்கு ஓட்டு போடலன்னா சாத்தானின் பிள்ளைகளா? எவ்வளவோ நேரங்களில் மக்களுடைய நலன் கருதி பொதுமக்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம்
உனக்கு எதிரானதா நீயே நினைச்சுக்கிட்ட அப்படின்னா நீ அவ்வளவு சீன் கிடையாது. உன்னை யோசிக்கவே இல்லை. நீ ஒரு பாசிஸ்ட். பாசிஸ்டினுடைய இங்க இருக்கக்கூடிய காலாட்படை. உன்னை யோசிக்கவே இல்லை. அப்போ இப்போ என்ன பெரிய அச்சமாக மாறுகிறது என்றால், சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வருவதுதான், இஸ்லாமியர்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் அப்படின்னு யார் பக்கத்திலிருந்து சொல்லுகிறார்? பாஜகவின் பக்கத்திலிருந்து சொல்லுகிறார். ஓட்டுக்காக ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்று பாஜகவின் பக்கத்திலிருந்து சொல்லுகிறார். மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு என்ற சங்பரிவார மாநாட்டிற்கு தன்னுடைய 5 அமைச்சர்களை அனுப்பி வைக்கிறார். அந்த 5 அமைச்சர்களின் வழியாக அதிமுகவினுடைய தொண்டர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக இந்த வேலையை எடப்பாடி அவர்கள் செய்கிறார் என்பதுதான் பெரிய அதிர்ச்சியை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் வடக்கில் நடைபெற்று இருக்கக்கூடிய உதாரணங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் எடப்பாடி அவர்கள் செய்தது எந்த அதிர்ச்சியாகவும் தோன்றாது. இந்துத்துவ அம்பேத்கர் என்று அதவாலேவை வைத்தே பேச வைத்தவர்கள் தானே இவர்கள். இந்துத்துவ அம்பேத்கர் என்று ராம்விலாஸ் பஸ்வானை வைத்தே பேச வைத்தவர்கள் தானே இவர்கள். ஒரே ஒரு அமைச்சர் பதவிக்காக அம்பேத்கரையே விட்டுக் கொடுத்தவர்களை எல்லாம் வடக்கில் பார்த்திருக்கிறோம். இங்கே நம்மை விட்டுக் கொடுப்பதற்கும் சில அடிமைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த உருவாக்கம் இப்போது பெரிய அபாயத்தை உருவாக்கி இருக்கிறது. நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும், இதை முறியடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நாம் விரிவாக கலந்தாலோசிக்க வேண்டிய காலகட்டத்தை வந்து சேர்ந்திருக்கிறோம். ஊடகங்களை பொறுத்தவரையில் விவாதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நீங்க எத்தனை விவாதங்களில் இஸ்லாமியர்களுடைய பெயர்களை பார்க்க முடிகிறது? பொருளாதார அறிஞர்கள் யார் வர்றா? பார்ப்பனர்கள். சுற்றுச்சூழல் அறிஞர்கள் யார் வர்றா? பார்ப்பனர்கள். பேராசிரியர்கள் யார் வர்றா? பார்ப்பனர்கள். அது எப்படி இந்தியாவில் 3% மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து இவ்வளவு பேராசிரியர்கள், இவ்வளவு பொருளாதார வல்லுநர்கள், இவ்வளவு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இவ்வளவு துறைசார் வல்லுநர்கள், இவ்வளவு வானவியல் அறிஞர்கள், எப்படி இவ்வளவு பேர் வர்றா? அதுல ஜோசியக்காரரா இருந்தா அது இன்னும் பெரிய மதிப்பு. அறிவுசார் தலைவர், உலகத்தின் எந்த அறிவோடும் ஒட்டாத ஒன்றை அறிவுசார் பிரிவு என்று வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி இவங்களாதான் இருக்கும். அப்போ நமக்கு இங்கு என்ன தேவை என்றால், நம்முடைய சமுதாயத்திலும் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பொருளாதார அறிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மனிதநேய செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் எங்கே? ஏன் இந்த பொது சமூகம் அவர்களை அந்த அறிஞர்களாக அடையாளப்படுத்த மறுக்கிறது? ஊடகங்களின் மூலமாக அவர்கள் இடம் கொடுக்காவிட்டால் நாம் முன்பு போல இடம் கொடு என்று கேட்க வேண்டிய இடத்தில் இல்லை, இடத்தை உருவாக்கி கொள்ளுகின்ற நிலையை அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளும் இயக்கங்களும் எப்படி செயல்படுகின்றன என்றால், பல்வேறு ஊடகங்களை எப்படி ஒரு காலத்தில் திராவிட இயக்கமோ காங்கிரஸோ முஸ்லிம் லீக்கோ தங்களுக்கென்று பத்திரிகைகளை உருவாக்கி இந்தியா முழுவதும் தங்களுடைய கருத்துக்களை பரப்புரை செய்தார்களோ, அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு இயக்கமும் நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்களை உருவாக்கி அதன் வழியாக தங்களுடைய கருத்துக்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதன் வழியாக பல்வேறு அறிஞர்களும் மேதைகளும் வெளியே வர தொடங்கி இருக்கிறார்கள், வெளியே தெரிய தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாமல் வெகுஜன ஊடகங்களாலும் ஆதரிக்கப்படக்கூடிய இடத்தை அடைந்திருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது இப்படிப்பட்ட துறைசார் அறிஞர்களை கண்டறிந்து அவர்களுக்கான ஊடக வெளிச்சத்தை உருவாக்கி தருவது. என்ன செய்ய வேண்டும்? அவர்களிடமிருந்து கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட வேண்டும். ஒரு இணையதளத்தை வைத்து அதில் தொடர்ந்து அவர்கள் குறித்த கட்டுரைகளை வெளியிட வேண்டும். அவர்கள் கடிதங்கள் எழுத வேண்டும் தலைவர்களுக்கு. அவர்கள் மூலமாக பொது பிரச்சனைகளுக்கு அறிக்கைகளை வெளியிட வேண்டும். கருத்து படங்களை உருவாக்கி தர வேண்டும். நேர்காணல்களில் அவர்களை அனுப்ப வேண்டும். விவாத நிகழ்ச்சிகளில் அவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நாமே அந்த விவாத நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். பத்திரிகையாளர் சந்திப்புகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இப்ப எல்லாவற்றையும் தலைவர் தலையிலேயே சுமத்த வேண்டியது அல்ல. தலைவருக்கு ஒரு வேலை இருக்கிறது என்றால் பல்வேறு தினசரி தலைவரே செய்தியாளரை சந்தித்துக் கொண்டிருக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? இன்றைக்கு பொருளாதார பட்ஜெட் வருகிறது என்றால் அந்த பட்ஜெட் குறித்து நம்முடைய பொருளாதார அறிஞரை நாம் கண்டறிந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நம்மால் நடத்த முடியாதா? நடத்தலாமா? முடியாதா? தாராளமாக முடியும். அவ்வளவு அறிஞர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். அவ்வளவு அறிவை நம்மால் பெற்றிருக்க முடிகிறது என்றால் நிச்சயமாக இதையும் நம்மால் செய்ய முடியும். அதே போல யூடியூப் வலைக்காட்சியாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், பேஸ்புக்காக இருக்கட்டும், காணொலிகளை தயாரித்து அதில் தொடர்ந்து பதிவிடுவதை கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இந்த சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்டா நம்ம வீடியோ போட்டோம்னா
அந்த வீடியோ நிச்சயமாக நல்ல பார்வைகளை நல்ல கவனத்தை பெறுகின்றன. அது சினிமாவுக்கு கூட அப்படிலாம் இல்லை, அரசியலுக்கு நீங்க கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டீங்கன்னா அந்த சேனல் பிக்கப் ஆகியே தீரும். வந்திருக்கக்கூடிய எவ்வளவோ ஊடகங்கள் எவ்வளவோ காலகட்டத்தில் சர்க்கிள்களை சந்தித்தாலும் அவங்களுடைய கன்சிஸ்டன்சி தான் இன்றைக்கும் அவர்களை வந்து நிலைநிறுத்தி இருக்கிறது. அப்போ இந்த வேலைகளை நம்மால் செய்ய முடியும். அதே போல பொது விவகாரங்களில் நாம் கருத்து சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். பெஹல்காம் தாக்குதலா, ஐயோ ஒரு முஸ்லீம் பேசிடக்கூடாதுப்பா, முஸ்லீம் யாரும் பெஹல்காம் பத்தி பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? அவன் இந்த நாட்டின் குடிமகன். அவன் ஏன் பெஹல்காம் தாக்குதலை பற்றி, ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசக்கூடாது? அயோத்தியில் நடைபெற்ற தாக்குதலை பற்றி ஏன் ஒரு இஸ்லாமியர் பேசக்கூடாது? தெலுங்கானாவில் நடக்கின்ற வன்முறைகளை பற்றி யார் ஆந்திராவில் நடக்கக்கூடிய வன்முறைகளை பற்றி தெலுங்கானாவில் ஏதோ ஒரு பிரச்சனை என்றாலோ, ஆந்திராவில் ஏதோ ஒரு பிரச்சனை என்றாலோ, கர்நாடகாவில் தர்மஸ்தலா பிரச்சனை என்றாலோ ஏன் ஒரு இஸ்லாமியர் அதில் கருத்து தெரிவிக்க கூடாது? இந்த மூட நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? இந்த பொது ஊடகங்களில் இருந்து வந்தது. இந்த பொது ஊடகங்கள் இந்த விவகாரங்களில் எல்லாம் இஸ்லாமியர்களை பேச வைக்க கூடாது என்று தீர்மானம் கட்டிக்கொண்டு அவர்களை அழைக்காமலே தவிர்த்து பொது சமூகமும் எப்படி பழகுது அப்படின்னா, இந்த விவகாரத்தில் இவர் ஏன் பேசுறாரு, இவர் அமைதியா இருக்கிறதான்னு இவருக்கு நல்லது. எப்பயுமே பாருங்க, எல்லாமே நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவான். நல்லதுக்கு தான் கறி சாப்பிடாதம்பா, நல்லதுக்கு தான் நோன்பு வைக்காதம்பா, நல்லதுக்கு தான் தொழுகு நடத்தாதம்பா. உன் நல்லதை நீயே வீட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்து உடம்பு செத்து சாவு. ஏன் அந்த அறிவுரை இங்கே தூக்கிட்டு வர்ற? அப்போ பொது விவகாரங்களில் நம்முடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டும், ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அலிகான் மகமது போன்றவர்களை தொடர்ந்து கைது செய்கின்ற நடவடிக்கைகளை செய்கிறார்கள். அதே வேளையில் நாம் மைனர் சொன்னது போல அந்த இடத்தில் தன்னிலை மறந்த ஒரு புரோவோகேஷனுக்குள்ள போயிடாம நிதானமாக நம்முடைய கருத்துக்களை எல்லா விவகாரங்களையும் தெரிவித்து வருவதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்கள் முன்னால் பதிய வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். கூடுதலாக சமூக வலைதளங்களை பொறுத்தவரையில் சமூக வலைதளங்களுடைய இயங்கியல் என்பதே அல்காரிதம் அப்படின்ற பேஸ்ல தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த அல்காரிதம் அப்படின்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதுல பல பேர் வந்து அதை யோசிச்சே எதுவுமே பண்ணாம விட்டுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி இயங்குகிறது. நாம் உருவாக்கி இப்ப மைனருடைய அனுபவம் வேற, யூடியூப் ரூட்டர்ஸுடைய யூடியூப் அல்காரித அனுபவம் வேற, பேரலையினுடைய யூடியூப் அல்காரித அனுபவம் வேற. இப்போ அருவி வந்திருக்கிறாங்க, நீர்த்திரை வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய யூடியூப் அல்காரித அனுபவம் வேற. அதனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு தலைப்புகளை சரியாக கொடுத்து அதுல என்னன்னா கான்ட்ரோவர்ஷியலா இருக்கக்கூடிய தலைப்புகளை கீவேர்ட்ஸா போட்டோம் அப்படின்னா நம்மளை முடக்கிடுவோம். அப்போ அதை தவிர்த்து வேறு வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்தும் நமக்குள்ள ஒரு சின்ன அனுபவமோ கற்றலோ கிடைத்து விட்டால் அது குறித்து நிறைய ஆன்லைன்ல இலவசமாக டூல்ஸ் அவைலபிளாக இருக்கிறது. அதன் மூலமாக நம்மால் இதை செய்து கொள்ள முடியும். நிச்சயமாக நாம் இந்த காலகட்டத்தில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து இந்த ஊடகத்திறன் மேம்பாட்டு பயிற்சி என்கின்ற இந்த கருத்தரங்கை ஒருங்கிணைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஊடகங்கள் பொது ஊடகங்கள் என்று பெரு வணிக ஊடகங்களாக இன்று இருக்கின்ற அந்த ஊடகங்களுடைய போக்கு என்பது எப்போதுமே பணம் தொடர்புடையதாகவே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் திராவிடத்தை பற்றி பேசுகிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறான், அதனாலதான் அதை பேசுறான். அப்போ இதற்கான மார்க்கெட்டை உருவாக்கியது யார் என்றால் சமூக வலைதளங்கள் தான். அப்ப நம்முடைய சந்தை மதிப்பை நாமே உருவாக்கி கொள்வதற்கான வேலைகளை நாம் தொடங்க வேண்டும். ஆர்வமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்குங்க. 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட முடிஞ்சவங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடட்டும். 2 நாளைக்கு முடிஞ்சவங்க 2 நாளைக்கு ஒரு வீடியோ போடட்டும். வாய்ப்புள்ளவர்கள் பிரஸ் மீட் கொடுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பிரஸ் மீட் கொடுக்க முடியும், பத்திரிகையாளரை சந்திக்க முடியும். அந்த சந்திப்புகளை ஏற்பாடு செய்யுங்க. பொது நிகழ்ச்சிகளில் அந்த பொது விவகாரங்களில் பொது சர்ச்சைகளில் கருத்து சொல்வதற்கு நாம் செய்தி தொடர்பாளர்களை உருவாக்கி எந்த விஷயம் நடந்தாலும் நம்முடைய செய்தி தொடர்பாளர் பேர்ல ஒரு அறிக்கை போகணும். மெயின் ஸ்ட்ரீம் பார்ப்பான், 4 தடவை பார்ப்பான், 5 தடவை பார்ப்பான், தொடர்ந்து அறிக்கை வருதா, இவரை கூப்பிட்டுருவோமே, இவர் தான் இருக்கிறாரு, ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா 3% அவ்வளவு விவாதத்தை நடத்திட முடியாது. 97% ஆகிய நம்மை வைத்து தான் அவ்வளவு நடத்த வேண்டி இருக்கிறது அவனுக்கு. அப்போ ஆள் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இடத்தை நாம் நிரப்புவதற்கு நம்முடைய உழைப்பை தொடர்ந்து செய்வோம். தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மத நல்லிணக்க சூழல் இன்னும் மேம்பட வேண்டும். அதே போல இந்தியா முழுவதும் இந்த கருத்து பரவ வேண்டும். அப்போதுதான் நாம் ஒரு அமைதியான நிம்மதியான சூழலில் வாழ முடியும். கர்நாடகா ஹூப்ளி மாகாணத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு மைதானத்தில் கொடியேற்றுகிறேன் என்று வந்தான். கொடியேற்றுகிறேன் என்று அங்கு வந்தவன் தான் இந்த மைதானம் எங்களுடையது என்று அடுத்து கேட்டான். முடியாது என்று மறுத்தார்கள். ஏன்னா அது ஜமாத்துக்கு சொந்தமானது, ஜமாத்துக்கு சொந்தமான மைதானம். அதுல இவன் கொடியேற்றுறேன்னு வர்றான். ஏன்பா பொது இடம் எவ்வளவு இருக்கு, ஏன்பா தனியார் இடத்துல கொடியேற்றுறேன்னு கேட்டோடனே மாப்பிள்ள சொம்பு கேட்ட கதையாக அவன் என்ன சொல்லிட்டான், பாய்ங்க கொடியேற்ற கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
ஏய் நானும் ஏத்துறேன்டா, பொது இடத்துக்கு போலான்னு தானடா உன்னைய கூப்பிட்டேன், ஆனா என்ன சொல்லிட்டான், கொடியே ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விஷத்தை பரப்பினான். அதே பேட்டன் தான் திருப்பரங்குன்றம் கொடிமரம். திருப்பரங்குன்றத்துல கொடிமரம் விளக்கு தூபம்னு பஞ்சாயத்தை கூட்டுறதும் இதே பேட்டன் தான். அவன் வந்து சர்ச்சையை உருவாக்குறது தான் அவன் வேலை. அதுக்கப்புறம் அது 1000 கால் முளைச்சு நடக்கும். அதே கர்நாடகா ஹூப்ளி மாகாணத்துல ஒரு இடம் இருக்கு, மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில 2 சமாதி இருக்கு. ஒன்னு ஒரு சூஃபி ஞானியுடைய சமாதி, இன்னொன்னு ஒரு இந்து சாமியாரனுடைய சமாதி. இந்த 2 சமாதி இருக்கு. யாருமே போனதில்லை அந்த இடத்துக்கு, யாருமே போனதில்லை. இவன் போய் என்ன பண்றான் அப்படின்னா, என்னடா 2 ஒண்ணா இருக்கு, இது போதுமே கலவரம் பண்றதுக்குன்னு ஆரம்பிச்சு சபரிமலைக்கு எப்படி கூட்டம் திரட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்களோ, நீங்க சபரிமலைக்கு போறத பாருங்களேன், தனியாவே போக மாட்டாங்க, குரூப்பா சேர்ந்து தான் போவாங்க. எப்படி, ஏன் குரூப்பா சேர்ந்து மட்டும் போறான்? ஆதிபராசக்தி கோயிலுக்கு போறாங்கல்ல, குரூப்பா சேர்ந்து தான் போவாங்க. ஏன் அப்படி குரூப்பா சேர்றாங்க அப்படின்னா, அவனுக்கு ஆரம்பத்தில் 1 நபர் 2 நபர் தான் கிடைச்சாங்க. அவனை வச்சு எம்எல்எம் பாணியில நீ 10 பேரை கூட்டுவா, நீ 10 பேரை கூட்டுவான்னு கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல உருவானதான் இவ்வளவும். அது போல அங்க இருக்கக்கூடிய இந்து சாமியார் சமாதியை வழிபடுறதுக்காக வாங்கன்னு சொல்லிட்டு இவன் வேன் பிடிச்சு கூட்டிட்டு போய் அங்க கலவரம் பண்ணி ஒத்த ஓட்டு பெறாத பிஜேபியாக இருந்த கட்சி அங்க அடுத்த எலெக்ஷன்ல டெபாசிட், அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டான். இப்படி எல்லா மாநிலத்திற்கும் ஒரே பேட்டர்ன் தான். இந்த பேட்டனை பயன்படுத்தி கொண்டு அவன் உடைக்க பார்க்கிறான். உடைவிடுவதற்கு எது தடையாக இருக்கிறது? தமிழ்நாட்டில் எது தடையாக இருக்கிறது என்றால், ஆர்எஸ்எஸ் பற்றியும் பிஜேபி பற்றியும் ஆய்வு செய்து நளின் மேத்தா என்கின்ற நபர் தி நியூ பிஜேபி என்கின்ற ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். கர்நாடகாவில் சாதித்ததை ஏன் தமிழ்நாட்டில் சாதிக்க முடியவில்லை என்றால், கர்நாடகாவில் நாமெல்லாம் கன்னடர்கள் என்று அவர்கள் ஒன்று சேரவில்லை. ஆனால் இங்கே நாமெல்லாம் தமிழர்கள்னு ஒன்று சேர்றான், நாமெல்லாம் திராவிடர்கள்னு ஒன்று சேர்றான், நாமெல்லாம் மனிதர்கள்னு ஒன்று சேர்றான். இதை உடைக்க முடியல. இதை உடைப்பதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் 2018 எழுதுறது. இதை உடைப்பதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் யாருன்னு நான் சொன்னான்னா யாரா இருக்கும்? ரஜினிகாந்த். அப்போது இப்போது யார் என்பதை உங்களுடைய வெளிச்சத்திற்கே விட்டு விடுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ்நாட்டின் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில ஊடக பிரிவுக்கும், இந்த வாய்ப்பு தொடர்பாக என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய தோழர் ஃபரூக் அவர்களுக்கும், தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் திரு ஹைதர் அலி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றுபட்டு பயணிப்போம், ஒற்றுமை வெல்க.